வா. இங்க யார் இருக்கிற மாதிரி தெரியலையே. பேலஸ் மேனேஜர் காத்துட்டு இருப்பாருந்தானே தாமஸ் அண்ணன் சொன்னாரு. அப்புறம் எங்க ஆளை காணோம். இது வேற. வீட்டுல திடீர்னு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல, எனக்கு கொஞ்சம் மாந்திரீக வேலைகள்லாம் தெரியும், அப்படியே ஜோசியமும் தெரியும். எல்லாம் இந்த வீட்டு பெரியவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். பேரு கங்கை கொண்டபுரம் ராஜராஜவர்மன். ராஜா பேரை கேட்கல, உங்க பேரு தான் கேட்டோம். என் பேரு ராமநாராயண, குண்டூர் ராமநாராயண. குண்டூருங்கிறது என்னோட சொந்த ஊரு. இப்ப இந்த பேலஸோட சொந்தக்காரங்க வெளிநாட்டுல இருக்காங்க, ஜெர்மன்ல. ரொம்ப காலமா நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த பேலஸ பராமரிக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நல்ல பார்ட்டிங்க வந்தா நானா பார்த்து இத வாடகை கொடுப்பேன். இதனால ரெண்டு லாபம். பேலஸும் சுத்தமா இருக்குது, ஏதோ மாசம் மாசம் எனக்கும் ஒரு வருமானம் வந்த மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? அதுக்காக பணத்துக்காக கண்டவனுக்கெல்லாம் வாடகைக்கு விட மாட்டேன். இந்த பேலஸ் மேல எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதுக்காக நான் எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். போய் பாருங்க. அது இதுக்கு முன்னாடி இங்க தங்கி இருந்தவங்களோடது. அவங்களுக்கு திடீர்னு டிரான்ஸ்ஃபர் வந்ததுனால, இடமாற்றம் வந்ததுனால அவசர அவசரமா கல்கத்தா போகும்போது சிலதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அது யாரு? இங்க வாங்க. உங்களுக்கு இடம்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்க மாட்டேன், அது முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆனா இந்த முகத்தை பார்த்தா ஒரு தெளிவு இல்லையே, என்ன பிடிக்கலையா? பிடிக்காமல் இல்ல ராமன் அங்கிள், ஆனா இந்த இடம் ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி தெரியுது. அக்கம் பக்கத்துல ஒரு வீடு கூட இல்ல. இல்லன்னு யாரு சொன்னது? அங்க இருக்குல்ல, அதான் என்னோட வீடு. ராமநாராயணன் நீங்க கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் இங்க வந்துருவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இது ரொம்ப பாரம்பரியமுள்ள ஒரு பேலஸ். இங்க உங்களை தொந்தரவு பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க, ஒரு ஈ கூட வராது. அப்புறம் நாளைக்கு காலையில 10 இருந்து 11 மணி வரைக்கும் ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. முடிஞ்சா அதுலயே வீட்டுக்கு வர பாருங்க. இந்தாங்க, நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளே.